விஸ்வபிரமா எப்போ அந்த கொத்தனார்களுக்கு அது ஒரு சங்கம் வச்சுருக்கான். செத்தானா 10 லட்சம் 5 லட்சம் வாங்கி கொடுத்து இதை பேப்பர் வச்சு விளையாடுதான். சரியா? அந்த கணக்கு வரையில் இராணுவ முப்படை வானரப்படையில் பூரா கட்டடம் கட்டுறதுக்கு சங்கம் வச்சுருக்கானா, அதை தூக்கி ஒட்டை வலித்து அள்ளி மிதின்னு மிதித்து நசுக்கி எடுத்து போடுவான். இந்த காலத்தில் இருக்கிற இடம் ஆடை உணவுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. பூரா உணவை தயாரிக்காமல் 2ஆம் நம்பரை தயாரித்து பூமியை அழிக்கான். கண்டாரவழி தேவடியாப்பே எப்போ கொண்ட விளக்க மாதிரி செருப்புட்டு அடிக்கணும்னு எல்லா அதிகாரிக்கும் போட்டார். அது மாதிரி நீங்களும் அடித்து நீங்கள் இப்போ போகவே அடிச்சிருங்க. ஒவ்வொருத்தன் முடிச்சு முண்டக்கண்ணை வச்சு திருக்கி பார்ப்பான். அழிச்சிருங்க அடிச்சிருங்க. சரியா? கணக்கு போட்டாச்சு. பூரா அரசியல்வாதியை கட்டடம் எங்கே மில்லு தொழிற்சாலையுமே சும்மா 10,000 கோடி உள்ள பூரா சும்மா தோண்டி கட்டடமாக கட்டுவேன். அதை பூரா சரிச்சு விட்ருங்க. கட்டடத்துக்கு மேலே நின்னானா கொத்தனார் ஆணு பெண்ணு இருந்தால் மிதித்து தள்ளி விட்ருங்க. போட்டோம் குப்புற விழுந்து மடியட்டும் அப்படின்ட்டார். கொத்தனார் இல்லை கான்ட்ராக்ட் எடுக்கிறவன், கான்ட்ராக்ட் ஆளுகளை வச்சு மேய்க்கிறவன், ஏற்கனவே உன் பொண்டாட்டிமாரெல்லாம் மார்க்கத்தில் போகுது. தமிழ்நாடு முழுவதும் இந்த பில்டிங்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறவன் அவன் பொண்டாட்டிமாரெல்லாம் மார்க்கத்தில் ஏற்கனவே மார்க்கத்தில் விட்டுட்டார் கடவுள். பூமி அழிக்கான். இதே ஜோலியாலே தான் அவன் பொண்டாட்டி மார்க்கத்தில் இந்த தண்டனை கொடுத்தாரு. அப்பயும் திருந்த மாதிரி இல்லை. நிறைய பேர் கான்ட்ராக்ட் எடுக்கிறவன் போகிறவன் அவன் பொண்டாட்டிமாரு வெளியில் மாற்றி காலை தூக்கி போட்டு பார்க்கான். புரியா? அவன் பொண்டாட்டிமாரும் ஓடியும் போயிட்டான். நிறையா இவன் போய் இங்கிட்டு மேய அவன் அங்கிட்டு மேய. இதே ஜோலியாக நடக்கா. பூமி அசிங்கம் பண்ணால் இதான் தண்டனை. அமைதியாக போங்கடா. உயிர் வாழறதுக்கு விவசாயம். நீதிமன்ற கோர்ட்டை அவமதிக்காதடா. இல்லையே முட்டா போயடா. தண்டனை கடவுள் தான் கொடுக்க முடியும். கொடுத்து மிதித்து நெரிச்சிருவார். நாங்கள் இவங்ககிட்ட கணக்கு கொடுத்தவங்க 6 பேர் நெரிச்சிருவாங்க. ஏப்பா கட்டட பில்டிங்கு கான்ட்ராக்ட் தமிழ்நாடு முழுவதும் கிடக்கிறோன்னு முடிங்க. அப்புறம் ஒவ்வொரு மாநிலமாக போய் டெல்லி வரைக்கும் முடிச்சிருங்க. இன்ஜினியர் இருப்பான். இதுக்கு கொத்தனார் நியமிப்பான். 10 பேர் 20 பேரை மேய்ச்சி இங்கிட்டு போ, இங்கே கட்டடம் போ, அங்கே நக்கு, இங்கே விவசாயத்தாளி, இங்கே போ, அங்கே போய் அங்கே மில்லு தொழிற்சாலை போடுது, அங்கே ஓடு, கட்டடத்துக்கு ஓடு, 10 பேர் 20 பேர் ஓடு. அடுத்து அரசியல்வாதி அவன் வேறு 10 20 பேர் வீடு கட்ட சொல்லலாம். அங்கே ஸ்விம்மிங் பூல் கட்ட சொல்லலாம். அந்த மலையடி ஓரத்தில் கட்ட சொல்லலாம். பூரா பிரித்து இழந்துவான்ல. இவனு கண்டார வழிமனை இவன் குடும்பத்தை வேரோட கசக்கி விட்டுருங்கப்பா. வேரோட கசக்கி விட்ருங்க. உழைக்க தெரியாத முட்டா பேக முக்கால் சத்தியம் பூமியில் உயிர் வாழ்றதை கொடுத்துருக்காரு. அந்த உயிர் வாழ்கிறத பூமியை அழிக்கான் 2ஆம் நம்பரை போட்டு. எப்போ கணக்கு கொடுத்தாச்சு. 6 பேரும் போய் கொத்தனார் சித்தாள் எல்லா சித்தாள் வச்சுருப்பான். எல்லாத்தையும் மீச்சு நெரிச்சிருங்கப்பா போங்க. கண்டாலும் இதோடு இந்த பணம் காகிதம் நெரிச்ச மாதிரி இந்த கொத்தனார் இந்த சித்தாள் இந்த மேய்க்கிறவன் இன்ஜினியரு 10 பேர் 50 பேரை வச்சு மேய்ப்பான். அவன் வீடு இவன் வீடு எல்லாத்தையும் நொறுக்கி நாசம் பண்ணி விட்ருங்க. முக்கால் சத்தியம்ப்பா. பூமி அப்போனா தான் சுத்தமாக இருக்கும். கொஞ்சம் கண்ணீர் விடாமல் இருக்கும். இல்லைன்னா அழிச்சிருவான். கண்டார வலிமை எந்திரிச்சதும் கொத்தனார் எங்கே போகணும் கேட்பான். சட்டியை தூக்குவான், பொட்டியை தூக்குவான், கரண்டியை தூக்குவான். பாலாக்கம் அந்த பாய்ப்பேகளா முக்கால் சத்தியம்.